Praise the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். We just celebrated Easter. So it is appropriate for us, it's fitting for us to talk about the great salvation and then sanctification. We'll first talk about the great salvation, the grandeur of salvation, and then we'll go on to sanctification to understand what it is all about. So அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் என்ன பண்ண போறேன்னா first 3 steps. First we are going to see about the magnificence of salvation. அதுக்கப்புறம் we'll talk about the assurance of salvation. Okay, God's grand salvation, then assurance of salvation, and then we are going to talk about the significance of sanctification. So first என்னன்னு பார்த்தீங்கன்னா magnificence of salvation. Salvation அப்படின்னா என்ன? ரெட்ஷிப். ரெட்ஷிப்னா என்ன? ரெட்ஷிப்பின் மேலான மகத்துவத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ரெட்ஷிப்னா என்ன? எதுல இருந்தெல்லாம் ரெட்ஷிப்? Saved from sins, definitely. Yeah, பாவத்திலிருந்து விடுதலை. We are saved once and for all. அப்புறம் வேற? பாவத்திலிருந்து மட்டும்தான் விடுதலையா இல்ல இன்னும் அதிகமான காரியங்கள் சில இருக்கிறதா? ரட்சிப்பு என்றாலே எதுல இருந்து ரட்சிப்பு? நித்திய நரக ஆக்கினையிலிருந்து ரட்சிப்பு இல்லையா? பாவத்திலிருந்து மாத்திரம் விடுதலை அல்ல, நித்திய நரக ஆக்கினையிலிருந்து விடுதலை. அதானே பார்த்தோம் நம்ம. கிறிஸ்து எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டார்? முடிச்சிட்டாருன்னு ஃபர்ஸ்ட் ரீடிங் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல வாசிச்சது என்னன்னா, வருஷா வருஷம் பலி செலுத்திட்டு இருந்தாங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டுல எதுவுமே பாவத்தை நீக்கல. ஆனா கிறிஸ்து வந்தார், ஒரே தரம் பலியிடப்பட்டார், எல்லா பாவமும் நீங்கிருச்சு. இனி பாவத்துக்கான பலி செலுத்த வேண்டியதே இல்லை. 2வது ரீடிங்ல என்ன பார்த்தோம்னா, கிறிஸ்து மரித்தார், அவர் உயிரோடு எழுந்துட்டார். அதே மாதிரி நீங்களும் பாவத்துல மரித்திருந்தீங்க, உயிரோடு எழுந்துட்டீங்க. கிறிஸ்துவானவர் மரித்தவர், இனி திரும்ப மரிப்பதில்லை. அதே மாதிரி நீங்களும் மரிப்பதில்லைன்னா நீங்க நித்திய நரக ஆக்கினைக்கு போவதில்லை. அப்ப விடுதலை பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறது. கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த காரியங்கள் ரொம்ப கொஞ்சம் தான். இப்ப நம்ம என்ன பட்டிருக்கிறோம்னா, பரிசுத்த ஆவியானவரை ஒரு அட்வான்ஸா பெற்றிருக்கிறோம் இல்லையா? We have been given the Holy Spirit as a guarantee. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஒரு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருக்கிறோம். The things that we are going to inherit in the future is even more. பல மடங்கா இருக்கிறது. அது இன்னும் நமக்கு தெரியல, கண்கள் நமக்கு காணல. ஆனா விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியா இருக்கிறது, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதனால அதை நம்பி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? We are running our race towards the goal. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல, லெக்கை நான் நோக்கி தொடர்ந்து பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுதான் பாத்தீங்கன்னா ரெட்சிப்பு கர்த்தர் நமக்கு இலவசமா நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த ரெட்சிப்புன்னு எடுத்து பாத்தீங்கன்னா, ரெட்சிப்பு கர்த்தருடையதா இருக்கிறது. Salvation belongs to the Lord. இந்த ரெட்சிப்பின் திட்டத்துல, இந்த ரெட்சிப்பின்ற the whole scheme, அதுல there is no part of humans efforts, right? மனிதனுடைய கிரியையோ அங்க இடமே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருபையினால் வருகிறது. கிருபையினாலே அது என்ன? கிருபையினாலே அது it cannot be earned, right? It is grace. Grace-na there is no room for merit. அதான் grace. செகண்ட் என்ன பாத்தீங்கன்னா, there is no room for boasting. மனிதனுடைய முயற்சினால நான் செஞ்சிட்டேன் பிரதர், நான் விசுவாசிச்சேன், அதனால இன்னைக்கு பரலோகத்துக்கு நான் போறேன்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 1 கொரிந்தியர் 11:29 என்ன சொல்லுகிறதுனா, மாம்சமான எவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் இதை செய்து முடித்தார். Nobody can boast. நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பதாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாக கிறிஸ்தவனா நான் இவ்வளவு சர்ச்சில் இவ்வளவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம போஸ்ட் பண்ண இடமே இல்லை. ஏன்னா கிருபையினாலதான் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலதான் வாழ்கிறோம், கிருபையினாலதான் நம்ம பரலோகத்துக்கும் போறோம் இல்லையா? அதனால மேன்மை பாராட்டலுக்கு அங்கு இடமே இல்லை. கடைசியில பாருங்களேன், இது salvation is by works, but whose work? God's work. கர்த்தரே அதை செய்கிறார். தெய்வ செயலினால் வருகிறது. ஏன் தெய்வ செயலினால் வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஒரு உடன்படிக்கை பண்ணினார். புதிய ஏற்பாட்டுல என்ன பண்றாரு? He is making a covenant and it is founded on the promises of God. கர்த்தருடைய வார்த்தையிலே அது அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறபடினால் அது தேவ செயலினால் வருகிறது. அது மட்டும் இல்லாம அது பரிபூர்ணமாய் இருக்கிறது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, காட்ஸ் ஒர்க்ல அது வருகிறது. அதனாலதான் ரட்சிப்பு கர்த்தருடையது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், salvation belongs to the Lord. என் ரட்சிப்பு கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, பழைய ஏற்பாட்டுல இந்த பலிகள் எல்லாம் செலுத்தினாங்கன்னு சொல்லி நம்ம வாசிச்சோம். அந்த யாம் கிப்பூர் அப்படின்ற அந்த டேல பலி செலுத்துறாங்க.
உங்களுக்கு தெரியுமா எத்தனை, அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதுல வந்து பலி செலுத்துவாங்க. அப்ப அந்த பிரதான ஆசிரியர்கிட்ட எத்தனை ஆடுகளை கூட்டு வர்றாங்கன்னா 2 ஆடுகள். ஒரு ஆடை என்ன பண்றாங்க ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? விட்டுருவாங்க. அது மேல என்ன பண்றாங்கன்னா தலைகள்ல கை வச்சு எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு பாளையத்துக்கு புறம்பா அனுப்பிச்சிடுறாங்க. இன்னொரு ஆடு என்ன பண்றாங்க, தேவனிடத்துல சர்வாங்க தகன பலி செலுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, நகரத்துக்கு புறம்பா பாடுபட்டார் இல்லையா? நம்முடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்றாரு, புறம்பா பாடுபட்டு நம்முடைய பாவத்தை அகற்றி போடுகிறார். இனி உன் பாவத்தை நான் என்றைக்கும் நினைப்பதில்லைன்னு சொல்றாரு. அதுதான் இயேசு கிறிஸ்து பண்ணார். அதே மாதிரி நமக்காக பலி செலுத்தப்பட்டார். எப்படி அந்த ஆடு அன்னைக்கு வெட்டப்பட்டதோ வெள்ளாடு, அதே மாதிரி என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து சிலுவையில தேவனுக்காக he met God's justice பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா பரிபூர்ணமா தேவனுடைய நீதி நிறைவேறிடுச்சு. there is no need for another sacrifice அப்படின்னு சொல்லி நம்ம எபிரேயர்ல பார்த்தோம் இல்லையா? இப்ப தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டார். அப்புறம் இன்னொன்று பாருங்களேன், பழைய ஏற்பாடுல சமாதான பலி இருக்குது, அப்புறம் வேற என்ன பலி இருக்குது, பீஸ் ஆஃபரிங், மீல் ஆஃபரிங், அப்புறம் பாவத்துக்கான சின் ஆஃபரிங் அது ஒண்ணு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா மீறுதலுக்கான ஒரு பலி, நீங்க தெரிஞ்சும் தெரியாம செஞ்ச பாவத்துக்காக ஒரு பலி. இது எல்லாமே கிறிஸ்துக்குள் அடங்கி இருக்கிறது. நம்ம செஞ்ச எல்லா பாவம் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை டெசிஷன்ஸ் மேக் பண்றோம்னு ஒரு சுமார் கெஸ் பண்ணுங்களேன். thousands, 35,000 on an average சொல்றாங்க. அதுல எத்தனை டெசிஷன் நம்ம கர்த்தருக்கு உகந்ததா மேக் பண்ணிருக்கோம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தெரியாது. நம்ம சம்டைம்ஸ் சிந்தனைகள்ல கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், பாவத்தை செஞ்சிடறோம். அப்ப எல்லாவற்றையும் நம்மளால நினைத்த எல்லாவற்றையும் அறிக்கையிட முடியாது. ஆனாலும் பாருங்க, God's love covers all sin. அதை கிறிஸ்துக்குள்ள என்ன பண்றார், தேவன் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் செய்து முடிக்கிறார். அது பாருங்க எவ்வளவு பெரிய இது ஆசீர்வாதம், ஃப்ரீ கிஃப்ட் இல்லையா? அதுதான் நம்ம லாஸ்ட் வீக் செலிப்ரேட் பண்ணோம், குட் ஃப்ரைடே. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புகிறார், அது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அடுத்த இதுல பார்க்கும்போது பெர்ஃபெக்ட் டிவிஷன் ஆஃப் லேபர்ல தேவனே எல்லாத்தையும் செய்கிறார் இல்லையா? காட்ஸ் ஒர்க்னு சொன்னேன். பிதாவாகிய தேவன் ஒரு டியூட்டிஸ் பண்றாரு, குமாரனாகிய கிறிஸ்து உலகத்துக்கு வந்து பலிகளை செலுத்துறாரு. இன்னும் ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பாக்கி இருக்கு. எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிட்டாரு. என்ன அசைன்மெண்ட்? ரெக்ளமேஷன். திரும்ப வந்து நம்மள சரீரமாகிய சபைய என்ன பண்ண போறாரு, மனவாட்டியாகிய சபையை மீட்டெடுத்து செல்ல போறாரு. கடைசியில அப்புறம் வந்து ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்ப நம்மள இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களை உயிரோடு எழுப்புகிறார், சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்மளை பரிசுத்தமாக்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் வந்து பிரிசர்வ் பண்ணுகிறார், preservation until the end. ஜான் கால்வின் சொன்னார்ல, perseverance of saints, preservation of saints until the end. கடைசி வரைக்கும் மனவாட்டிய பத்திரமா கொண்டு போய் மாப்பிள்ளையாகிய கிறிஸ்துவின் கையில ஒப்படைக்கணும்ல. அது யார் கையில ஒப்படைச்சிருக்காங்க? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கையில ஒப்படைச்சிருக்காங்க இல்லையா? பரிசுத்த ஆவியான கையில ஒப்படைச்சிருக்காங்க, அதனால பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த ஒரு கிளாஸ்ல கல்லு, அப்புறம் சரளைக்கல், பெபிள்ஸ், அதுக்கப்புறம் சாண்டை போட்டதுக்கு அப்புறமா அங்க இடம் இருக்குமா? இடம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி சால்வேஷன் பிளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த திருத்துவ தேவன் எல்லாவற்றையும் பரிமுறை செய்து முடித்து விட்டார். God has already completed the assignment. அதாவது நம்ம எல்லாருமே எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவோம்னு தெரியும். அதனால ஜீசஸ் கிரைஸ்ட் அனுப்பி டிகிரியை முடிச்சுட்டு அப்புறமா தான் எல்கேஜிலேயே நம்மளை அட்மிஷன் போட்டாரு பாருங்க கர்த்தர். அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஏன்னா நம்ம எல்லாருமே ஃபெயில் ஆயிடுவோம்னு தெரியும். அதாவது ப்ராப்ளத்துக்கு முன்னாடியே சொல்யூஷன் உண்டு பண்ணுகிறார். ரட்சிப்பின் திட்டத்துல முதல்ல என்னன்னா தெய்வ தீர்மானம், அதுக்கப்புறம் சொல்யூஷன், ரிடம்ஷன், அப்புறமா தான் கிரியேஷனே வருகிறது. அப்புறமா தான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஐ வில் ப்ரொவைட் அ சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஏவாளுக்கு அன்னைக்கு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஸோ தேவன் அவ்வளவு மகத்துவமா செஞ்சு வச்சிருக்கிறாரு பாருங்க. தெர் இஸ் நோ ரூம் ஃபார் ஹியூமன் மெரிட். இப்ப இதெல்லாம் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறாரு இல்லையா? ஆண்டவர் நமக்கு இலவசமா கொடுக்குறாரு. கிஃப்ட் அப்படின்னா அது இலவசம் தான். அந்த கிஃப்ட்னால என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் an ultimate expression of love தானே. It's ultimate expression. I love you so much, I'm giving gift. No wonder women like gift, right? Men for some reason I don't know, not very excited about gift, but women love gift. There is something probably we could learn. Men are all about, I want reward, let me work it, which mountain I should climb. அப்படி சொல்லி மென் என்ன பண்றாங்க, ரிவார்டை எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், இலவசமா பெற்றுக்கொள்கிறோம். ஆனா ப்ராபப்ளி ஐ ஹாவ் an explanation நான் நினைக்கிறேன். மேபி சம் ஆஃப் யூ won't agree with it. ஆண்டவர் அந்த ஆதாமை உண்டாக்கும் பொழுது எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு பாருங்க. அப்புறம் ஆண்டவர் ஆதாமை உண்டாக்குறாரு. உண்டாக்கிட்டு அதான் பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தாரு. ஆனா கடைசியா த பெஸ்ட் அவர் கிஃப்டை வந்து கொடுத்துட்டாரு. யாரு கொடுத்தாரு? ஆதாமுக்கு கொடுத்துட்டாரு.
அதுதான் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கிஃப்ட் இல்லையா? அது பார்த்ததுக்கு அப்புறம் இதை விட பெஸ்ட் கிஃப்ட் எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆதாம் உட்கார்ந்தவர் தான் இன்னைக்கு வரைக்கும் கிஃப்ட் இஸ் நாட் எக்ஸைட்டிங் மேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். there could be only two reasons. ஒன்னு, no more gifts, I have already had enough அப்படின்னு ஆதாம் சொல்லியிருக்கலாம். இன்னொன்று என்னன்னா, the best of best gift I have, so I don't want any more gifts. அதனாலதான் men are probably not very excited about gifts அப்படின்னு நினைக்கிறேன். But that is not theologically correct, but I'm just saying it on the side. Okay, next என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பின் நிச்சயம் இல்லையா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு இலவசமா கொடுத்திருக்காரு. இப்ப இந்த ரட்சிப்பு நமக்கு நிச்சயம் உண்டா? இந்த ரட்சிப்பினால நமக்கு நிச்சயம் உண்டா? இப்போ ஒரு கேள்வி வருது, நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், மனம் திரும்பிட்டேன், இன்னைக்கு நான் புதிய மனிதனா மாறிட்டேன், எனக்குள்ள புதிய ஆவியானவர் வந்துட்டாரு, புதிய மனுஷனா மாற்றிட்டாரு. Can a Christian lose salvation? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வீங்க? Can a Christian be lost? தேவனால் அழைக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட ஒருவன் ரட்சிப்பை இழக்க முடியுமா? What does the Bible teach? Salvation guarantee, blessed assurance எல்லாம் பாட்டு பாடுறமே, என்னப்பா அது குழப்பத்தை உண்டு பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? Okay, let's see the next verse. The golden chain அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. The golden chain of salvation என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28 30 வரை உள்ள வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தேவன் முன் குறித்திருக்கிறார், நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தேவன் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை தேவன் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். Whoever God chose, God elected, foreknew. இந்த foreknewன்றது கினோஸ்கோ, ப்ரோ கினோஸ்கோ அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப டீப்பானது. எது எனக்கு அவரை தெரியுங்க அப்படின்னு கிடையாது. God knows in and out about that person. So God elected. Whoever God elected, they must be glorified. They will be glorified because it is God's plan அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு வசனம் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா God's promises. ஃபர்ஸ்ட் God's plan பார்த்துட்டோம், அதுதான் வந்து கோல்டன் செயின். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா God's promise. God's promise என்ன? இதுல பாத்தீங்களா, இந்த பிக்சர்ல foreknown, predestined, called, justified, glorified, it's unbreakable chain. Whatever God has already planned will come to pass அப்படின்றது தான் இதனுடைய இது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா God's promises, அதாவது தேவன் வந்து எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, he is taking an oath, தேவன் ஆணையிட்டு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வசனம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய திட்டம் மாறாது இல்லையா? மாறாத்தன்மை உள்ளது ரெண்டு. தேவனுடைய திட்டம் மாறுமா? மாறாதா? மாறாது. ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தை மாறுமா? மாறாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் என்ன பண்ணுவார்? உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். So God's plan will not change, God's promises also will not change, and because God's plan and promises won't change, then salvation is also guaranteed அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு கிளிக் பண்ணீங்கன்னா, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினால் அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகுமே. எத்தனை தடவை அதிக நிச்சயமாகுமேன்னு சொல்றாரு பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். அப்ப நம்ம பார்க்கும் பொழுது ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். Because it is founded on God's promises and it is God's plan. Okay, right brother. Salvation பத்தி தெரிஞ்சிருச்சு. It's purely a gift of God. அடுத்து வந்து salvation also is guaranteed. இப்ப why sanctification? இல்ல sanctification எதுக்கு அப்புறம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. எதுக்கு? நான் பரிசுத்தமா வாழணுமா? அதான் நான் பரலோகத்துக்கு தானே போறேன், நான் எப்படி வாழ்ந்தா என்ன அப்படின்றது தான் செகண்ட் ரீடிங்ல அப்போஸ்தலனாகிய பவுல் கொஸ்டின் எழுப்புறாரு பாருங்களேன். அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, அதாவது நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் செய்யலாமா? We were once under the condemnation of sin, but now we are under grace. Can we continue sin? Can you continue to sin? அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லிட்டு அதுக்கு அப்புறமே சொல்றாரு, செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா, ஒரு காலத்துல நீங்க பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க, இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறீங்க. தேவனுக்கு தெரியும் நீங்க பரிசுத்தர் அப்படின்னு, நீங்க தேவனுடைய பார்வையில பரிசுத்தர்னு. ஆனா மனிதருடைய பார்வையில நீங்க எக்கெடுக்கட்டோ போய் வாழ்ந்தீங்கன்னா எப்படி கிறிஸ்துவ அண்டையில அநேகரை நீங்க நடத்த முடியும்?
அப்படின்னு சொல்லி அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அடுத்த ஸ்லைட நீங்க பார்க்கும் பொழுது 2 இதை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு இந்த பரிசுத்தமாகுதல் அப்படின்னா, பரிசுத்தர் அப்படின்ற வார்த்தை யாருக்குன்னா அது யாருடைய டைட்டில்? தேவனுடைய டைட்டில். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹீப்ரு எபிரேய கிரேக்க வார்த்தை என்னன்னா ஹாகியோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹாகியோஸ் அப்படின்னா பரிசுத்தம், பரிசுத்தர். அதை எடுத்து ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா நிருபங்களும் எழுதும்போது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன். அப்ப எந்த டைட்டில் போடுறாருங்க? ஹாகியோஸ் அப்படின்றாரு. இப்ப தேவனுடைய டைட்டில் நமக்கு ஆயிடுச்சு. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸிங் எவர் ரிசீவ்டுனா இதுதான் இல்லையா? we are now called being called holy. அங்க நம்ம பார்க்கும்பொழுது எபிரேயர் 10:10 நம்ம இன்னைக்கு வாசிச்சோம் இல்லையா? we have been made holy through Jesus Christ once and for all. ஒரே தரம் கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டதுனால we have been made holy. யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, யார் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, God sees you as holy. உங்க இருதய உள்ளான மனிதல பரிசுத்தராய் தேவன் பார்க்கிறார். ஓகே, அப்புறம் இந்த பக்கம் பார்க்கும்போது சாங்டிஃபிகேஷன் வரும் பொழுது அது present continuous tenseல இருக்குல்ல. we are being sanctified. you have been already sanctified past tense, being sanctified present continuous tenseல அங்க இருக்கிறத பார்க்கிறோம். அது பேரு ஹாகியோஸ்மாஸ். ஹாகியோஸ்மாஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் பாருங்க எபிரேயர் 10:14 என்ன சொல்லுதுன்னா, by a single offering he has perfected for all time. உங்களை தேவன் என்ன பண்ணிட்டாரு? perfected for all time for those who are being sanctified அப்படின்னு சொல்றாரு. God has already made you holy but you are being sanctified. அப்ப ஒண்ணு ஆவியில உள்ளான மனிதர்களே நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டு கிறிஸ்துவை போல இருக்கிறீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலத்துல கூப்பிடும்போது கிறிஸ்துவனே கூப்பிடுறாரு சபையை. அப்புறம் இன்னொரு பக்கம் நீங்க பார்க்கும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டுட்டீங்க, ஆனா அந்த சரீரத்துல தானே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. you are living inside this body. this body is torturing us, right? பரிசுத்தம் வாழ்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள் தான், போராட்டங்கள் வருகிறது. அனுதினமும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாம், ஆவியும் மாம்சத்துக்கு விரோதமாம் போராடுகிறது. அப்ப இந்த மாம்சத்துல நாம் பரிசுத்தம் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் என்ன சொல்றாரு? you are being sanctified அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒன்னு காட்ஸ் வியூ இருக்கு, இன்னொன்னு மேன்ஸ் வியூ. அடுத்ததுல பார்க்கும் பொழுது காட்ஸ் வியூ, மேன்ஸ் வியூ. ஒன்னு இட்டர்னலா காட் நம்மளை பரிசுத்தமாக்கிட்டாரு, இன்னொன்னு டெம்பரலா we are being sanctified in this world, in this flesh. ஆனால் ஒரு நாள் ஒன்று வரும், கடைசி காலம் துணிக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல கடைசி இது பார்த்தோம் இல்லையா? என்னன்னா பரிசுத்தமாகுதலை பயத்தோட நாடுங்கள், எக்காலம் ஒன்று துணிக்கும், கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்பட்ட பின் கர்த்தரை போல் இருப்போம். பிள்ளைகளே, நாம் இப்பொழுது எப்படி இருப்போம் என்று அறியவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம். 1 யோவான் 3:2-3 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப we are being sanctified but one day we will become like Christ. பட் மாம்சத்துல வாழ்ற வரைக்கும் அந்த பரிசுத்தமாகுதலை நம்ம செய்ய வேண்டியது கடமையா இருக்கிறது. காட்ஸ் வியூல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. உடனே கிரெடிட் பண்ணிட்டாரு ஆண்டவர், டெபாசிட் பண்ணிட்டாரு உங்க அக்கௌண்ட்ல. என்ன போட்டாரு? கிறிஸ்துவின் நீதியை டெபாசிட் பண்ணிட்டாரு. ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மேன்ஸ் வியூல பார்க்கும் பொழுது you are only considered righteousness. யாக்கோபு சொல்றாருல, you will be considered righteous only when you do good works அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த குட் ஒர்க்ஸ் எப்படி வருது? நம்ம சாங்டிஃபிகேஷன், சரீரத்துல பாவத்துக்கு விரோதமாக போராடுறதுலையா இருந்தாலும் சரி, நற்கிரியைகளை செய்கிறதா இருந்தாலும் சரி, அதுலதான் வருது. அப்ப சாங்டிஃபிகேஷனுக்கு கட்டாயம் ரிவார்டு உண்டு. ஏன்னா சால்வேஷனை கொடுத்துட்டாரு, பரலோகத்துக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா சரீரத்துல as we get sanctified day by day, God is going to reward us in the end அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். அப்ப சாங்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு நாங்க படிச்சுட்டோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, கடைசியில இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் சொல்லி அடுத்த ஸ்லைட்ல அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன்? இட் இஸ் அ பெனிஃபிட், இட்ஸ் an added benefit அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இட் இஸ், இன்னொரு கிளிக் பண்ணுங்க, இட்ஸ் added benefit but it is addition to the free gift of salvation. ஆனா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so that we can know God better. அது மாத்திரமல்ல, we can have fellowship with God. அப்புறம் we can save treasures in heaven. பரலோகத்தை கொடுத்துட்டாரு. யாருப்பா பரலோகத்துல எல்லாத்தையும் ஃபில் பண்றது? நம்முடைய நற்கிரியைகளுக்கு பலன் உண்டு. will be rewarded in heaven. அப்புறம் will also shine like a star in this world so that many people can come to Christ. அப்புறம் we can also confirm our calling. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ன சொல்றாருன்னா, if I know who are the elect, I will take the message of the gospel to them directly and tell them that here is the gospel, Jesus is the Christ, believe in the Lord. If they have some marking on their back or their head that these are the elect, if God has stamped them with the stamp of elect, it is easy for me to go to tell them the truth. But I don't know who the elect are, so I will preach the gospel to everyone.
ஸோ எனிபடி ஹூ இஸ் இன் தி எலெக்ட் கேன் கம் அண்ட் ஜாயின் த பார்ட்டி அப்படின்னு சொல்லி சார்ல்ஸ் ஸ்பர்ஜியன் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி தான் நமக்கு யார் எலெக்ட்னு தெரியாது. அதனால நம்முடைய கிரியைகளை நம்ம காமிச்சிட்டே இருப்போம் கர்த்தருக்காக. அநேகர் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய கிறிஸ்துவின் நண்டையில வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்புறம் வாட் இஸ் சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன சாங்டிஃபிகேஷன், என்ன பிரதர் சாங்டிஃபிகேஷன் அப்படின்னா, அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னன்னா, மனிதன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான். உள்ளான மனிதனிலே மனுஷன் என்ன பண்ணிட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல மாறிட்டான். இப்ப சரீரத்துல பாவ போராட்டம் இருக்குது. இப்ப இதுக்கு இடையில இருக்கிறது சோல் இல்லையா, வில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த சித்தத்தை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்றோம், we can either use our body for the glory of God or we can continue to live in or continue to live in sin. இதுதான் சித்தம். அப்ப இடையில இருந்து ஒன்னே உள்ளான மனிதனாகிய புதிய மனுஷனை தரித்து கொண்ட மெய்யான நீதியில சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை பார்க்கலாம், இல்லையா சரீரத்தை பார்த்து சரீரத்தில் போல. அதுதான் சாங்டிஃபிகேஷன். அப்ப சாங்டிஃபிகேஷன் இஸ் the process of subjecting our mind to always obey Christ. Sanctification is a process of becoming like Christ. மறுரூபமாகுதல் தான் சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று நான் உங்க எக்ஸாம்பிள் காண்பிக்க விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய மாம்சம் பாவத்தில் இருக்கிறது, உள்ளான மனுஷனும் பாவத்துல மரித்திருக்கிறான். அதனால பாவத்துல அவனால his will is always inclined to do evil. மனிதர்களுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததா இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு. ஆனா ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாருங்களேன், he has a choice. He can either choose Christ or he can choose the flesh அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப if you master the skill of subjecting the will, you will be growing in the Lord அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நம்ம சாங்டிஃபை பண்ணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரே நேரத்துல சாங்டிஃபை பண்ணப்பட்டுறோமா? நோ, இட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ரைட்? இட்ஸ் க்ரோஸ் ஸ்லோலி. கொஞ்ச நேரம் அப்படியே மேற்கொண்டு வருகிறோம், ஸ்டாக்னண்டா இருக்கிறோம், அப்புறம் கீழே விழுந்துடுறோம், அப்புறம் மேலே போறோம், கீழே விழுந்துறோம், மேலே போறோம். ஆனா இட் இஸ் அ கண்டினியூஸ் growth. அதை நீங்க பார்க்கலாம். ரட்சிப்பின் அடையாளம் என்ன பிரதர் அப்படின்னு ட்ரூ மார்க்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன், அந்த ஸ்ட்ராங் டிசைர், வாஞ்சை தான். என்ன பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா இட் ஹெல்ப்ஸ் யூ, இட் மோட்டிவேட்ஸ் யூ டு நோ காட். கர்த்தரை ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு தெரிஞ்சதை விட இப்ப அதிகமா தெரிஞ்சிருக்குது. கர்த்தருடைய வசனம் நான் எனக்கு முன்னாடி தெரிஞ்சதை விட இப்ப எனக்கு அதிகமா தெரிஞ்சிருக்குது, இல்லையா? அப்ப நம்ம வளர்ந்து கொண்டே வருகிறோம் கிறிஸ்துவுக்குள்ள. அதுதான் சாங்டிஃபிகேஷன். அப்புறம் நம்ம பரிசுத்தமாகி கொண்டே வருகிறோம். பரிசுத்தமா வாழணுன்ற வாஞ்சை, சுவிசேஷத்தை சொல்லணுன்ற வாஞ்சை, அப்புறம் எப்படா நம்ம கர்த்தரை மீட் பண்ணுவோம் அப்படின்னு. we are all ready, right? எதுவும் உலகத்துல இருந்து இன்னைக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் அனுபவிச்சு அப்புறமா போலான்னு யாரும் நினைக்கிறது இல்லை. எப்ப கர்த்தர் வருவாரு, இந்த இடத்த விட்டு எப்ப காலி பண்ணுவோம்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு எக்லிப்ஸ், நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு சொல்றாங்க. எனக்கு ஓகே தான், வந்தாலும் இட்ஸ் ஓகே, பட் ஐ டோன்ட் திங்க் so, right? we don't know the hour and the day அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பட் even if Christ comes, we are ready to go. எப்படா வருவார் நம்ம மாப்பிள்ள, நம்ம பெட்டியை கட்டுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வந்துட்டா போதும், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். முக்கியமா வேலைக்கு போக தேவையில்லை, அது ஒரு அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம். இன்னைக்கு கரெக்டா நம்ம சொல்லும்போது அண்ணன் ஒரு இது சொன்னாங்க, இந்த மான்கள் நீரோடை வாஞ்சித்து அப்படின்னு. அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசையர் அப்படின்னா ஒரு ஆசை தான். எத்தனை பேருக்கு என்னென்ன ஆசைகளும் இருக்கும், நான் அங்க போகணும், ஹவாய் போகணும், இது பண்ணணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும், இந்த மாதிரி ஏதாவது ஆசைகள் இருக்கும், மனசுல இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் அது கிரேவிங்ஸா மாறிடுது. ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அது கிரேவிங்ஸா மாறிடுது. அதான் டீப் டிசையர், இல்லையா? டீப் டிசையர். அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்த்தா டெஸ்பரேட், வெரி டெஸ்பரேட். சாப்பிடாம என்னால இருக்க முடியாது, என்ன பண்ணிடுறா, பார்க்காம இருக்க முடியல பிரதர் அப்படின்றாங்க. காலேஜ்ல படிக்கும்போது பசங்க அந்த பொண்ணை பார்க்காம இருக்க முடியல அப்படி சொல்லி அழுகுறானுங்க பசங்க, ஏன்னா காதல். அந்த மாதிரி டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க. அதான் இப்ப இல்ல. அப்ப அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேர்டு டெஸ்பரேட்ன்றது பேண்டத் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம், இல்லையா? அந்த சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அப்படின்றது அந்த பேண்டத். அது என்னது, பர்ஸ்டிங், டீப் பிரெத் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிறோம். இப்ப என்ன பண்றோம், வாஞ்சித்து கதறுவது போல. அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ பண்ணிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். we are being sanctified day by day and becoming like Christ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இட்ஸ் a partnership with Holy Spirit. நமக்கு தனியா நம்ம பண்ண தேவையில்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். கடைசி ஸ்லைடு, அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா என்னன்னு நம்ம பார்க்கிறோம்னா, 2 காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, இன்ட்வெல்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் அப்புறம் ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா நான் பரிசு ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை அப்படின்னா மேல டச் பண்றாங்க, கீழே விழுந்துடுறாங்க, இல்லையா? அப்படிலாம் சொல்லி ராங்கா என்ன பண்ணிடுறாங்க, தவறான போதனையெல்லாம் அநேகரை நடத்திடுறாங்க.
இதுதாங்க சாங்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் அவன் நிரம்பிட்டீங்கன்னா யூ ஆர் பீன் பியூரிஃபைட். அப்படி கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதான் இன்டுவெல்லிங். அந்த ஓக்கியோ அப்படின்ற வார்த்தை என்னன்னா டு ஆக்குபை, டு கோஹாபிட்டேட், டு ரிசைட் அப்படின்றதான் அந்த கிரேக்க வார்த்தை. ஆனா ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னா என்னன்னா பிரோ அப்படின்னா என்னன்னா டு கேரி இன்டு எஃபெக்ட், டு ஃபுல்ஃபில், டு ரியலைஸ், டு கான்சுமேட். இப்போ ஏதாவது ஒரு இதை நீங்க வீட்டில் வாங்கி வச்சிருப்பீங்க, ஐஸ்கிரீம் பாக்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்க, இட்ஸ் யோர்ஸ் தான், உங்களுக்குள்ள இருக்குது. ஆனா யூ ஹாவ் டு டேக் இட் அண்ட் ஈட் இட், ரைட்? எவ்வளவு தூரம் நீங்க எடுத்து சாப்பிடுறீங்களோ அதுக்கு மாதிரி தான் நீங்க யூ கேன் என்ஜாய் இட். இப்போ அதே மாதிரி நம்ம வீட்டில் எவ்வளவோ தேவையில்லாதது நம்ம வச்சிருக்கிறோம். அது மாதிரி தான் நம்ம இருதயத்துல பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா we have to give room for the Holy Spirit. Being filled with the Holy Spirit னா அந்நிய பாஷையில பேசுறது கிடையாது. Being filled with the Holy Spirit னா என்னன்னா I am spending time with the Lord. I am able to feel that God is guiding me. God is opening my eyes. I feel the nudge of God to go proclaim. I feel the nudge of God to go to the church today. இந்த மாதிரி எல்லாமே தான் you are growing in the Holy, you are being filled with the Holy Spirit. அப்போ you have to spend some time with the Holy Spirit in order to understand that Holy Spirit is nudging you to be sanctified more and more and more அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய இன்ட்வெல்லிங்க்கும் பரிசுத்த ஆவியானுடைய இன்ஃபில்லிங்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். Do not be fooled by instant gratification. பவர் அப்படின்னு டச் பண்ணா உடனே விழுந்துட்டா that is not Holy Spirit. அங்கே Holy Spirit-உடைய வல்லமை அங்கே கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய நிறையப்படுதல் அப்படின்னா, பரிசுத்தமாகுதல்னா தேவன் உங்களை வளர்த்து கொண்டு போகிறது தான் இந்த பரிசுத்தமாகுதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபைனல் ஸ்லைட்ல சம்மரி என்னன்னு பார்த்தோம்னா, we saw the magnificence of salvation, grace alone. Assurance of salvationல நம்ம என்ன பார்த்தோம்? It's God's plan, the golden chain, and God's promises பார்த்தோம். Significance of sanctificationல God's view, man's view ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாம gift and reward, யாரும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆதாம நினைச்சுக்கோங்க. gift and reward. அப்புறம் பெனிஃபிட்டையும் நம்ம பார்த்துட்டோம். It is for our benefit. It is not for the benefit of God. It's for our benefit so that we can grow, build our character, and also we can save treasures in heaven. அப்புறம் what is sanctification? Renewal of the mind, putting on Christ. அப்புறம் how அப்படின்னு பார்க்கும்போது ப்ராக்ரெசிவாக தான் இருக்கும். எடுத்தோடனே அப்படியே மேலே 100% போக முடியாது. 100% of sanctification cannot be achieved in flesh also. இயேசு வரும்பொழுது தான் அது நடக்கும். அவர் வரும்பொழுது ஒரு நொடி பொழுதுலேயே என்ன பண்ணுவார்? நம்மளை மாற்றிடுவார். He has already perfected us. அதனால தான் அங்கே உத்தரிக்க ஸ்தலம் இல்லையா, பெர்கட்டோரி ஏன் இல்லை? ஏன்னா sanctification is a doctrine. So after your death you are continue to get sanctification அப்படின்னு சொல்லி பெர்கட்டோரின்னு ஒரு டாக்டரின் இருக்கு. You go there, you get sanctified for the rest 100 till you reach 100%. அதுக்கப்புறமா பரலோகத்துக்கு போறது. ஆனா ஏன் அது இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவன் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர். லேவியர் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். உள்ளான மனிதனை பரிசுத்தமாக்கிட்டாரு, சரீரத்திலையும் நம்மளை முழுவதுமாய் பரிசுத்தமாக்குகிறவரும் அவரு தான். ஏன்னா அவர் வரும்பொழுது ஒரே நொடி பொழுதுல நம்ம மறுரூபமாக்கப்பட போறோம். அப்ப தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார், பரிசுத்தமாக்குவார், கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பார். அப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, இட்ஸ் a partnership with Holy Spirit. Holy Spirit-ஐ நம்ம பரிசுத்த ஆவியானவரை சரியாய் புரிந்துட்டோம்னா we can continue to get sanctified. இதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைத்தது, பரிசுத்தமாகுதல் அப்படின்ற தலைப்பு. இப்ப நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒருவேளை நான் ரட்சிக்கப்படவில்லை, ஒருவேளை எனக்கு இந்த பரிசுத்தமாகுதல் அப்படின்றது எனக்கு தெளிவா தெரியல, எனக்குள்ள இல்லை, அந்த வாஞ்சை எனக்குள்ள இல்லை அப்படி நீங்க நினைப்பீர்களானால் இதுவே அரிதான சந்தர்ப்பம், இதுவே ரட்சணை நாள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், கர்த்தர் உங்கள் இருதயத்துல வாசம் பண்ணுவாரானால், உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்குமானால், பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னும் நாம் இடம் கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் கூட சத்திய வேத வசனத்தை தானிக்க கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று சொல்லி எங்களுக்கு அந்த பலனை கொடுத்தபடினாலே நன்றி. இன்னமும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, கிறிஸ்துவை தரித்து கொள்ள, எங்களுடைய சித்தத்தை கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அநேக தரம் பலவீனத்திலே நாங்கள் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக சொல்லணும்னா பெருமூச்சோடு எங்களுடைய பலவீனத்திலே ஜெபம் செய்கிறீர், அதற்காக நன்றி. உமக்கு கோடான கொடி நன்றி. ஆனாலும் எங்களுக்கு பலனையும் திடனையும் தந்து help us to be always mindful of you, Lord Jesus Christ, so that we grow in you, so become holy day by day and you experience you, Lord Jesus. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை நீ ரட்சிப்புகளை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் இருதயத்துல நீர் வாசம் பண்ணி அவளுக்கு ஒரு விடுதலையை தந்து அவளை நீர் உருமாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.